வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் இனிமேல் டாஸ்மார்க்ல போய் கால் கடுக்க நிக்க தேவையில்லை. ஆன்லைன்ல உங்களுக்கு சரக்கெல்லாம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மின்சார கட்டணம் உயர்வு அது இதுன்னு புலம்புறீங்கல்ல, இனிமேல் புலம்ப கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த மின்சாரத்துறையும் தனியாருக்கு போக போகுது. இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேனே, ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்கிற தண்ணிய 5 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. இந்த சந்தோஷமான செய்தியை அண்ணன் விஜய் அவர்கள் சார்பா நான் பகிர்ந்துக்கிறேன். என்ன நடக்குது தோழர்களே, நாம ஒரு பட்ஜெட் அப்படின்றது நம்ம அசால்ட்டா அதை கடந்து போறோம். அந்த பட்ஜெட் ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை, மாநில மக்களினுடைய நலனை பாதுகாக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு உட்காந்து எங்க அண்ணன் பேண்ட் போட்டாரு, எங்க அண்ணன் கோட்டு போட்டாரு, எங்க அண்ணன் நடக்கிறாரு, எங்க நிக்கிறாரு, எங்க அண்ணன் சிரிச்சுட்டாரு, எங்க அண்ணன் பாத்துட்டாருன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்கே நமக்கு ஒட்டு கோவணமும் திருடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை நமக்கு மைண்ட்ல ஏத்திக்கல. இதுல நிறைய பேர் சொன்னாங்க, எங்க அண்ணா வந்துட்டாரு, இனிமேல் டாஸ்மாக் கடையெல்லாம் ஒழிச்சிட்டோம், நாங்க ஒழிச்சு விட்டோம், இனிமேல் மதுவே கிடைக்காது, தமிழ்நாட்டுல போதைப் பொருளே கிடைக்காது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. வந்த உடனே 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதா அறிவிக்கப்பட்டது. ஆனா கடை எண் அறிவிக்கப்படல, எந்தெந்த ஊர்ல எல்லாம் மூடப்பட்டதுன்னு சொல்லல. இதெல்லாம் மறைமுகமா வச்சுட்டு வாய் வார்த்தைகள்ல 717 கடையை அடைச்சிட்டோம். நாங்க ஒரு பக்கம் 717 கடையை அடைச்ச இந்த கும்பல் இன்னொரு பக்கம் மணமகள் மன்றங்கள் ஆரம்பிச்சாங்க. இந்த மணமகள் மன்றங்கள்ன்றது கிளப், கொஞ்சம் தனியார்கள்லாம் சேர்ந்து ஒரு பேர்ல ஒரு கிளப் ஆரம்பிச்சு அங்க நண்பர்களை கூடி விளையாடி எல்லா வேலையும் பார்க்கறதுக்கான ஒரு இடம். இந்த மணமகள் மன்றங்கள் மூலமாக டாஸ்மாக் கடையில விற்க வேண்டிய சரக்கை கொண்டு போய் விற்கிறதுக்கு மாற்று ஏற்பாடு நடந்துச்சு. இதுலயும் பல இடங்கள்ல புதுசு புதுசா மணமகள் மன்றங்கள் இன்றைக்கு ஓபன் ஆயிருக்கு. அப்போ 717 கடை எங்க அடைச்சாங்கன்னு சொல்லல, எப்படி அடைச்சாங்கன்னு சொல்லல. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மணமகள் மன்றங்கள் புதுசு புதுசா முளைக்க ஆரம்பிச்சு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லங்க எங்க அண்ணன் வந்ததுக்கு செஞ்சுட்டாருல அப்படின்னு நம்புறோம். அவர் செஞ்சுட்டாரு. ரெஸ்டோ பார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது என்ன? உணவகத்தோடு கூடிய பார். இந்த உணவகத்தோடு கூடிய பார்ன்றது பாண்டிச்சேரியில பிரபலம். இங்க அதானமா அடக்கி வச்சிருந்தோம். ஆனா இங்க 2500க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களை உருவாக்க போறோம். நாம கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்ச பிறகு அது கிடப்புல போட்டிருக்கு, அது உயிரோட தான் இருக்கு, எப்ப வேணாலும் ரெஸ்டோ பார் உருவாக்கப்படும். இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஏராளமான இடங்கள்ல பெண்கள் டாஸ்மாக் கடைக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை எல்லாம் நிகழ்த்தினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் டாஸ்மாக் எதிரான போராட்டங்களை நடத்தினாங்க. கோயிலுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இருக்கிற, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற, வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைலாம் வைக்க கூடாதுன்றது ஏற்கனவே எழுதப்பட்ட சட்டம். அதெல்லாம் நாங்க தூக்கிட்டோம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இதுல பெரியவங்க எல்லாம் பலரும் வீடியோ போட்டு என் மகன் வந்துட்டான், என் மகன் ஒழிச்சிட்டான் அப்படின்லாம் உரி பேசினாங்க. கடைசியில நேத்து பட்ஜெட்ல என்ன ஆகி போச்சுன்னா, ஆன்லைன்ல நீங்க டாஸ்மாக் சரக்குகளை வாங்கிக் கொள்ளலாம். டாஸ்மாக் E2E போர்ட்டல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் டாஸ்மாக் கடையில உங்களுக்கான சரக்குகளை தேர்வு செய்து அதுக்கு பணம் கட்டிட்டு நீங்க போய் வாங்கிக்கலாம். என்னங்க நடக்குது இங்க? உண்மையில எனக்கு புரியல. அதாவது ஒரு கடை, அந்த கடையில போய் எல்லாரும் சரக்கு வாங்குவாங்க, அந்த கடையில போய் மது வாங்குவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஆன்லைன்லயே வாங்கி நான் என்ன கேக்குறேன், ஆனா இதை விட இன்னொரு எளிமையா ஒண்ணு சொல்லவா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான பெரிய பெரிய உணவு டெலிவரி பண்ற நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இந்த சரக்கெல்லாம் வீட்டுல நேரா கொண்டு வந்து கொடுத்துருங்களேன், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப மது ஒழிப்புன்ற கொள்கை இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கொள்கை. ஏன்னா 258 கோடிங்க போதை பொருள் கடத்தின வழக்குல ஆதவர்ஜுனா குடும்பமே ஒட்டுமொத்தமா சிக்கி இருக்கு. சிபிஐ கையில இருக்கு அந்த கேஸ். இவங்க போதை ஒழிக்கிறாங்கன்னு சொன்னா எளிய மக்கள் நம்புறாங்க. தான் வேதனையான விஷயமே. இன்னொரு விஷயம், இதே ஆதவர்ஜுனா கையில பாட்டில் வச்சு தனி விமானத்துல ஏத்த மாட்டேன்னு சொல்லி 45 நிமிஷம் லேட்டா விமானத்தை எடுத்தாங்க, தனி விமானத்தை. அந்த கதையெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ டாஸ்மாக் கடையோ போதை ஒழிப்போ எந்த அக்கறையும் இல்லாத கும்பல் இது. இவங்க கையில தான் தமிழ்நாடு மாட்டிட்டு இருக்கு. இவங்க தான் தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்க போறாங்க. தேவதூதன், கடவுளின் பிள்ளை என்று நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னொரு பக்கம் நேத்து பட்ஜெட்ல பெரிய டேஞ்சரஸான ஒரு வேலை வரப்போகுது. என்ன? இனிமேல உங்க வீட்டுல குண்டு பல்ப் எரிஞ்சா கூட நீங்க கோடிக்கணக்கில் பணம் கட்டுற நிலைமைக்கு வரப்போகுது. ஒட்டுமொத்த மின்சாரத்துறை மட்டும் இல்ல, பல்வேறு அரசு துறைகளை தனியாருக்கு கொடுக்க போறாங்க. அரசாங்கம் கையில இருக்க வரையும் தாங்க நம்ம எழுத்து கேட்க முடியும். தனியார் கைக்கு போச்சுன்னா நம்ம பெரும் போராட்டம் நடத்தினா கூட எழுத்து கேட்க முடியாது. அது நமக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. அரசு நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் நடக்குது. அதாவது தனியாருக்கு தனியா கொடுக்கிற சில முடிவுகள்,
அப்புறம் அரசும் தனியாரும் சேர்ந்து செய்யற முடிவுகள் அப்படின்னு பிரிச்சு தமிழ்நாட்டினுடைய அத்தனை தொழில் வளங்களையும் தொழிலையும் முக்கியமான விஷயங்களை எல்லாம் தனியார் கொடுக்க போது விஜய் அரசு. அதுல குறிப்பா மின்சாரத்துறை இது ரொம்ப டேஞ்சர். மின்சாரத்தை அடிப்படையா வச்சுதான் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நெசவுல இருந்து உட்பட எல்லா தொழில் நிறுவனங்களும் மின்சாரத்தை அடிப்படையா வச்சுதான் பல விவசாய சிறு குறு தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப மின்சாரம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு. இந்த மின்சாரம் அடிப்படை கட்டமைப்பா மாத்தினதுல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. பணக்கார வீட்டில இருந்த மின்சாரத்தை ஏழை எளிய குடிசை கொண்டு வந்தார்னா மீண்டும் அதை பணக்காரர்கள் பெருமுதலாளிகள் கையில ஒப்படைக்கிற ஒரு அசட்டுத்தனமான வேலையை விஜய் அரசு செஞ்சிருக்கு. இதுல கூடுதலா என்ன தகவல் அப்படின்னா 50 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அத டெண்டரவே தனியார் கொடுக்க போறாங்க. 50 லட்சம் பேருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்துச்சுன்னா இன்னைக்கு நீ 5000 கட்டிக்கிற இடத்துல 50,000 கட்ட வேண்டியது வரும். இன்னொன்னு தனியார் மின்சாரத்தை கடத்துகிற வேலை செஞ்சதே இல்ல. மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவான் தனியார், அதை அரசு வாங்கி மக்களுக்கு கொடுக்கும். அதை நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா தனியாரே மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தவிர வேற எங்கேயுமே இல்ல. ராஜஸ்தான்ல, குஜராத்ல, அப்புறம் மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிராவில, இப்படி சில இடங்கள்ல இருக்கு. ராஜஸ்தான்ல இதெல்லாம் இருக்கு. சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சங்கிகளினுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் கொடுத்துருவானுங்க. இந்த மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பொறுப்பை தனியார் கொடுக்கலாமா? மின் விநியோகத்தையோ மின்சார கடத்தலையோ, அதாவது கடத்தி வருவது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்பி வழியா மின்சாரத்தை கொண்டு வருவது, இதெல்லாம் தனியார் கொடுக்கவே கூடாது, அரசு செய்யணும். இத தனியாருக்கு கொடுக்கறதுக்கான தீவிரமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல முதல் திட்டமாக கோவையில இருந்து அரியலூருக்கு மின் கடத்திகளை பயன்படுத்தி தனியார் மின்சாரத்தை கொண்டு வர போறாங்க. முடிச்சுட்டாங்க. நம்மள ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நேற்று பட்ஜெட்ல வாசிக்கப்பட்டது. இதோட சேர்த்து கோவை வெள்ளிமலை, இது எங்க இருக்கு? நம்ம ஜக்கி வாசுதேவ் ஏரியாவில இருக்கு. அதுல அருவி இருக்கு, வெள்ளிமலை அருவி இருக்கு. இந்த அருவியில இருந்து புனல் மின்சாரம், அதாவது நீர் மின்சாரம் எடுக்க போறாங்க. இந்த திட்டத்தையும் தனியார்ட்ட கொடுக்க போறாங்க. இதுக்கு 5000 கோடி செலவுல தனியார்ட்ட ஒப்படைக்க போறாங்க. எனர்ஜி சேவிங் சிஸ்டம்ன்றாங்க. எனர்ஜி சேவிங்னா நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னா நம்ம ஒரு இன்வெர்டர் வச்சிருப்போம்ல, அதுல சேமிச்சு வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது மாதிரி அரசுக்கு பெரிய பெரிய சேவிங் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். மின்சாரத்தை சேமிச்சு வச்சு அதை தான் விநியோகம் பண்ணுவாங்க. இது எனர்ஜி சேவிங். இந்த எனர்ஜி சேவிங்கையும் தனியார் கூட போறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிறைய பைக்கு காருன்னு வந்துருச்சுல. அப்ப இந்த பைக்கு கார், அதாவது எலக்ட்ரானிக்ல ஓடக்கூடிய மின்சார வாகனங்களுக்கு ஸ்டேஷன் வச்சு மின்சாரத்தை கொடுக்கணும். இப்படி பெட்ரோல் பங்க வச்சு பெட்ரோல் போட்டுக்கிறோமோ போற இடத்துல, அது போல மின்சாரத்துக்கான சுவிட்ச் போர்டோட சேர்த்து ஒரு ஸ்டேஷன் வைப்பாங்க. அந்த ஸ்டேஷன் எல்லாத்தையும் தனியார் கொடுக்க போறாங்க. இப்ப பைக் வச்சிருக்கிறவங்க எல்லாம் தான் வண்டியை கொண்டு போய் அங்க நிப்பாட்டி அந்த ஸ்டேஷன்ல பெட்ரோலுக்கு பதிலாக நம்ம மின்சாரத்தை எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே தனியார்ட்ட கொடுக்க போறாங்க. அப்போ ஒட்டுமொத்த மின்சாரத்துறையை தனியார் மயமாக போகிற ஒரு அறிகுறியை, ஒரு ஆபத்தை இது காட்டுகிறது. அப்ப இந்த கும்பலுக்கெல்லாம் தமிழ்நாடு பத்தியோ மக்களை பத்தியோ மக்கள் உரிமை குறித்தோ அக்கறை இல்லை. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த மின்சார உயர்வுனால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த திட்டத்தெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, மோடி 17 லட்சம் கோடி செலவுல மின்சாரத்துறையை தனியார் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு. 17 லட்சம் கோடி செலவுல. அதுக்கு ஆப்டா இங்க திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. இப்ப மோடி கொள்கை எதிரின்னு சொன்ன இந்த கும்பல் அப்படியே நசுங்காம மோடிக்கு தமிழ்நாட்டை பட்டயம் போட்டு கொடுக்கிறார்கள். அதான் இதுல உண்மை. இதுல இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு டம்ளர் தண்ணிய 5 ரூபாய்க்கு வாங்க போறீங்கன்னு. அதுக்கு முதல் கையெழுத்து போட்டாச்சு. சேலத்துல சூயஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், இது வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனம் வச்சுக்கோங்களேன். இது பிரான்ஸோடைய நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு பெரிய அளவுல முதலீட தமிழ்நாடு அரசு செய்து, ஒன்றிய அரசு செய்து. ஒன்றிய அரசு 200 சில்லற கோடி, தமிழ்நாடு அரசு 400 சில்லற கோடி, மொத்தமா ஒரு 600 கோடிக்கு மேல ரெண்டு அரசு சேர்ந்து கொடுத்துட்டு 417 கோடியில தனியார் சூயஸ் நிறுவனம் கொடுக்கறாங்க. இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க 4 வருஷத்துக்கு சேலம் பகுதியில எல்லா மக்களுக்கும் குடிநீர் கொடுக்கிறதுக்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கணும். 4 வருஷத்துக்கு. இப்ப 4 வருஷம் முடிஞ்ச பிறகு 25 வருஷத்துக்கு ஒட்டுமொத்த சேலம் டிஸ்ட்ரிக்டோடைய குடிநீரை கொடுக்கிற விஷயம் தனியார் கையில போயிடும். இன்னைக்கு நீ குடத்தோட ரோட்டை மறிச்சு உட்கார்ற எதுக்கு? அரசாங்கம் உன்னை பார்த்து நிக்கும். ஆனா சேலம் போன்ற மாநகராட்சிகளை எல்லாம் ஒரு தனியார் கையில, ஒரு வெளிநாட்டு பன்னாட்டு முதலாளிகள் கையில குடிநீரை ஒப்படைச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரை நீ வாங்க கூட முடியாது. தண்ணீருக்கு மீட்டர் வைப்பானுங்க.
தண்ணீர் மீட்டர் வச்சு நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கேத்த பில்ல கொடுக்க போறானுங்க. இப்ப நம்ம அரசு கட்டுற தண்ணி பில்லு மாதிரிலாம் இருக்காது இது. இப்ப கேஸ் செலவழிக்கும் போது நம்ம பார்த்து செலவழிப்போம், மின்சாரத்தை செலவழிக்கும் போது பார்த்து செலவழிப்போம். இனிமேல் தண்ணியை நீ பார்க்க கூட முடியாது, செலவழிக்கவே முடியாது. தனியார் கொடுத்தாச்சு. 25 வருஷம் சேர்த்து 3000 கோடி ரூபாய் செலவுல அவங்க பாத்துக்க போறாங்க. 25 வருஷத்துக்கு சேர்த்து 3000 கோடி. நம்ம வரி பணத்துல பாதியை தூக்கி கையில கொடுத்துட்டு ஒரு வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனம் வந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை இனி அது கையில் வச்சிருக்கு. போட்டாச்சு, ஒப்பந்தம் போட்டு கையெழுத்தே போட்டாச்சு. நீங்க ஆர்வமா எதிர்பார்த்தீங்களா? விஜய் உங்க ஒட்டு கோணத்தையும் புடிங்கிருக்காரு. மீனவர் நண்பர்களுக்கு பணம் நாங்கல்ல, ஆல்ரெடி 8000 ரூபாய இவர் கொடுத்தாரு, ஸ்டாலின் கொடுத்தாரு. இவங்க அது 7000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவு புத்திசாலிங்க. 1000 ரூபாய் ஏத்தி 9000 எல்லாம் நீ அறிவிக்கணும், 1000 ரூபாய் ஏத்தி 7000 அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, ஒன்னே ஒரு பட்ஜெட்டை நீ வாசிக்க போறதுக்கு முன்னாடி 10 தடவை வாசிச்சு தவறுகளை திருத்தி கொண்டு போய் வாசிக்கணும். அப்போ ஒரு சின்ன பிரச்சனையை கூட உங்களால திருத்தி ஒழுங்கா கொண்டு போய் மக்கள் மன்றத்துல சேர்க்க முடியல. 8000 ரூபாய் மீனவர்கள் அந்த கடலுக்கு போகாத ஓய்வு காலத்துல அரசாங்கம் 8000 ரூபாய் அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்குது. அது முதல்ல 6000 இருந்தது, அப்புறம் 8000 மாறிச்சு, இப்போ 9000 மாறி இருக்கணும். நீங்க அதை 7000 மாத்திட்டு நாங்க கூட கொடுத்துருவோம்னு போய் சொல்லி தர்றீங்க. முதல்ல தான் சரி பண்ண வேணாமா? ஸ்கூல்ஸுக்கு அது அடிப்படை கட்டமைப்பு இதெல்லாம் செய்யறதுக்கு 1000 கோடி ரூபாய். நம்ம கிட்ட இருக்கிற பள்ளிக்கூடம் 20,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடங்கள. அதுல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கூட கிடையாது. நீங்க பள்ளி கல்வியை என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே தற்கூரி கழகமா மாத்திட்டீங்க பள்ளி கல்வியை. உள்ள போய் டான்ஸ் ஆடுறதும், விஜய் படத்தை வைக்கிறதும், மீம்ஸ் போடுறதும், ரீல்ஸ் போடுறதுமா உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப உண்மையிலே சொல்றேன், மூளை அப்படியே வலிக்குது. நம்ம மக்கள் எங்க போய் நிக்க போறாங்கன்னு தெரியல. கண்ணை மூடிக்கிட்டு எந்த அடிப்படை அரசியலும் மற்ற ஒரு ஆளுக்கு நீங்க ஓட்ட போட்டு விட்டீங்க. அவங்க கூட இருக்கிறது எல்லாம் RSS காரர்கள், அவங்க கூட இருக்கிற எல்லாமே முதலாளிகள், பெருமுதலாளிகள். அவங்க பூரா கார்பரேட்ஸ். அவன் லாபம் எடுக்க பார்ப்பானே ஒழிய மக்கள் நலன் பார்க்க மாட்டான். திமுகவோ அதிமுகவோ பெருமுதலாளிகள் கையில இருக்கிறது இல்ல. அவங்க பார்த்து கொடுத்தாதான் பெருமுதலாளிகள் வர முடியும். இங்க நேரடியா ஆதவர்ஜுனா போன்ற லாட்டரி கும்பலினுடைய குடும்பமே இறங்கி இருக்கு. RSS கும்பல் அப்படியே இறங்கி, நிர்மல் குமாரே அவன் இவன் RSS கும்பல் இறங்கி இருக்கு. ஒரு பெரிய பின்னடைவை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களும் சோத்துக்கு திண்டாடுற ஒரு இடத்த கொண்டு போய் தள்ளப்பட்டு இருக்கீங்க. ரொம்ப வேதனையா இருக்கு, அச்சமா இருக்கு. நம்ம எங்க போய் நிக்க போறோம் அப்படின்றது தெரியாத, திக்கு தெரியாத காட்டுக்குள்ள இறங்கி போற மாதிரி இருக்கு. நீங்க இன்னும் வாசிக்க அப்படியே நெஞ்சு வெடிக்கணும் போல இருக்கு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாத தோழர்களே. நம்ம சொல்லதான் முடியும். கண்ணை மூடிட்டு இருக்கிற ஒரு கும்பலை சரி பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்ன்ற சூழல்ல இருக்கு.